Third standard science, third term, unit 2, animal life. Warm up. Identify and write the names of the animals by using the keywords given. Snail, parrot, crocodile, dragonfly, tiger, fish. இதிலிருந்து நம்ம classify பண்ணணும். Does it have wings? Yes. Does it have feathers? Yes. Parrot? No. Dragonfly. Does it have wings? No. Does it have fur? Yes. Tiger? No. Does it have a shell? Yes. Snail? No. Does it have fins? Yes. Fish? No. Crocodile. Animals in different environment. Our earth provides place for lakes and lakes of animals to live. The living place of an animal or a plant is called habitat. Habitatனா என்ன? ஒரு தாவரமோ ஒரு விலங்கோ ஒரு அனிமலோ பிளான்ட்டோ வாழற இடத்துக்கு பேரு தான் habitat. The basic needs such as food, water, shelter and place to breed are found in a habitat. Habitat can be as big as a forest or as small as a leaf. Habitatனா ஒரு வாழிடம்ன்றது வந்து ஒரு இலையா கூட இருக்கலாம் இல்ல ஒரு காடா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு உயிரினங்கள் வாழற இடத்துக்கு பேரு habitat. Animals live in different conditions. For example, whales live in the sea and foxes live in the forest. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடங்கள்ல வாழும், நீர்ல வாழும், நிலத்துல வாழும். மேஜரா வந்து நீர், நிலம் அப்படின்னு தான் பிரிப்பாங்க. நிலம்னா land, terrestrial habitat. Animals that live on land are called terrestrial animals. Example, ants, cats and lion. Some of the land habitats are. Animals வந்து எந்த அனிமல்ஸ்லாம் வந்து லேண்டில் வாழுதோ அதை வந்து டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லேண்டுனாலும் டெரஸ்ட்ரியல்னாலும் ஒன்று தான். இதில் என்னென்ன ஹேபிடேட்ஸ் இருக்குது லேண்டில்? பிளெயின்ஸ் இருக்குது, ஃபாரஸ்ட் இருக்குது. பிளெயின்ஸ்னால் என்ன? சமவெளி, சமமான பகுதி தான் பிளெயின்ஸ். அங்கே என்னென்னலாம் இருக்கும்? அனிமல்ஸ் வந்து ரேட், கவ், கேமல், ஹென் இதெல்லாம் வந்து பிளெயின்ஸில் இருக்கும். அடுத்து ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்னா காடு. காட்டில் என்னென்னலாம் இருக்கும்? டீர், ஃபாக்ஸ், பியர், பைசன் இதெல்லாம் வந்து காட்டில் இருக்கும். வாட்டர், அக்வாட்டிக் ஹேபிடேட். எந்த அனிமல்லாம் வந்து வாட்டரில் இருக்குதோ அதை வந்து அக்வாட்டிக் அனிமல்னு சொல்லுவோம். அக்வாட்டிக்னாலும் வாட்டர்னாலும் சேம் மீனிங் தான். என்னென்னலாம் வாட்டரில் இருக்கும்? ஃபிஷ் இருக்கும், டால்ஃபின் இருக்கும், கிராப் இருக்கும். வாட்டர் ஹேபிடேட் வந்து ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். என்னென்னு? ஃப்ரெஷ் வாட்டர் ஒன்று, சீ வாட்டர் ஒன்று. வேர்ல்டு அனிமல் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் 4th October. 4th October தான் வேர்ல்டு அனிமல் டே. ஃப்ரெஷ் வாட்டரில் என்னென்னலாம் இருக்கும்? பாண்ட், லேக், ரிவர் இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட். அங்கே என்னென்ன அனிமல்ஸ் இருக்கும்? டார்டாய்ஸ், மசில், ஃபிஷ், கிராப் இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும். சீ வாட்டரில் சீஸ் அண்ட் ஓஷன்ஸ் ஆர் த சால்ட் வாட்டர் ஹேபிடேட்ஸ். அங்கே என்னென்ன இருக்கும்? ஷார்க், ஜெல்லி ஃபிஷ், சீ ஸ்னேக், ஸ்டார் ஃபிஷ் இதெல்லாம் வந்து சீ வாட்டரில் இருக்கும். Link the animals that live in water and live on land. எதெல்லாம் வந்து வாட்டரில் இருக்குது, எதெல்லாம் வந்து லேண்டில் இருக்குன்றதை நம்ம லிங்க் பண்ணணும். இங்கே பிக் கொடுத்துருக்காங்க. இது வந்து லேண்டு. டீர் லேண்டு, டாக் லேண்டில் இருக்கும், டைகர் லேண்டில் இருக்கும், கேமல் லேண்டு, ஹார்ஸ் லேண்டு, லயன் லேண்டு, எலஃபண்ட் லேண்டு, கவ் லேண்டு. மற்றது எல்லாமே வந்து வாட்டர். There is a zoo near your town. Due to some reason, they have to take the animals back to their habitat. Where will they take each of the following animals? இப்போ உங்கள் இடத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஜூ இருக்குது. ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்து ஜூலேருந்து அனிமல்ஸ் எல்லாத்தையும் அதோட ஓன் ஹேபிடேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த அனிமல்ஸ்லாம் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க? டைகர், கிராப், டர்க்கி, ஜிராஃபி, கேட், ஃபிஷ், பியர், டாங்கி, கேமல், க்ரோ, ஜீப்ரா, டக், எலஃபண்ட், டார்டாய்ஸ், பிக், பீகாக், லயன் இதெல்லாம் வந்து எதெல்லாம் வந்து பிளெயின்ஸ்க்கு கொண்டு போவாங்க, எதெல்லாம் ஃபாரஸ்ட்டுக்கு கொண்டு போவாங்க, எதெல்லாம் பாண்ட்ஸுக்கு கொண்டு போவாங்க அதை கேட்டகரைஸ் பண்ணணும். சர்க்கிள் த ஆட் ஒன் பேஸ்ட் ஆன் ஹேபிடேட். லயன், எலஃபண்ட், மங்கி இதெல்லாம் வந்து டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ். வேலுன்றது அக்வாட்டிக் அனிமல். ஷார்க், ஜெல்லி ஃபிஷ், ஸ்டார் ஃபிஷ்லாம் வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ். டாக்ன்றது டெரஸ்ட்ரியல் அனிமல்.
Write the names of the animal with the help of the clues given. இங்கே clues கொடுத்துட்டாங்க. Penguin, whale, octopus, duck இப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதிலேருந்து நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணி எழுதணும். Octopus has 8 arms. It lives in ocean. Penguin cannot fly, but it swims very well. Whale is the largest animal in the sea. Seaல மட்டும் இல்ல land aquatic ரெண்டுத்துக்குமே சேர்த்து biggest animal வந்து blue whale தான். Duck is a common water bird. Color the animals that live in water. எதெல்லாம் தண்ணியில இருக்குமோ அதெல்லாம் வந்து நீங்க கலர் பண்ணணும். Fish நீங்க கலர் பண்ணணும். இங்க seahorse கலர் பண்ணணும். அடுத்து இங்க tortoise கலர் பண்ணணும். Again இங்க fish கலர் பண்ணணும். More to know. Arboreal animals. மரத்துல வாழற அனிமல்ஸ்க்கு பேர் வந்து arboreal animals. அது என்னென்னலாம் மரத்துல வாழும்? monkey இருக்கும், squirrel இருக்கும். இதெல்லாம் வந்து மரத்துல வாழற animal. அடுத்து aerial animal. Aerial animalனா most of the time அதால பறக்க முடியும், பறந்துகிட்டே இருக்கிற அனிமலுக்கு பேரு aerial animal. எதெல்லாம் பறந்துட்டே இருக்கும்? crow, dove இது மாதிரி பறவைகள் எல்லாமே வந்து aerial animal அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது amphibious animals. Amphibiansனா என்ன? இருவாழ்விகள். நிலத்திலயும் இருக்கும், நீர்லயும் இருக்கும். அததான் வந்து amphibiansனு சொல்லுவோம். எதெல்லாம்? toad, frog, இந்த தேரை, தவளை இதெல்லாம் தான் வந்து தண்ணிலையும் வாழ முடியும், அதால நிலத்திலையும் வாழ முடியும். இருவாழ்விகள் amphibians. Match the animals with their living place. Penguin எங்க இருக்கும்? polar regionல இருக்கும். இந்த bearம் ice bearம் polar regionல இருக்கும். அடுத்து forestல lion இருக்கும். salt waterல என்ன இருக்கும்? fish இருக்கும். fresh waterல crocodile, frog இதெல்லாம் இருக்கும். desertல camel இருக்கும், eagle இருக்கும். Match these animals with their homes. Honeybee எங்க? இங்கே மேட்ச் பண்றோம். earthworm, bird, fish. அடுத்து இங்கே lion, இங்கே spider. How do animals get their foods? Write the foods of the given animals using the following words. Carrot, deer, milk, grass, grains. கோழி என்ன சாப்பிடும்? grains சாப்பிடும். பூனை milk, ஆடு grass, முயல் carrot, புலி என்ன சாப்பிடும்? deer சாப்பிடும். Think and share. Why should animals get food? Animals cannot make their own food. They depend on plants or other plant-eating animals for their food. They move in search of food. இது அனிமல்ஸ்லாம் வந்து எதுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்? ஃபுட்டை சர்ச் பண்ணி தான் போகும். Let us discuss the following and complete the sentence. Earthworm, butterfly, mosquito, spider, elephant, lion, hen. இதெல்லாம் தான் answers. எதோட ஆன்சர்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? லயனை பற்றி கொடுத்துருக்காங்க. I am a lion. I am the king of the forest. I eat animals like deer, zebra, giraffe by hunting them. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மஸ்கிட்டோ இமேஜ் கொடுத்துருக்காங்க. I am a female mosquito. I suck blood from animals, but males of my family feed on plant juices. இங்கே கோழி கொடுத்துருக்காங்க. I am a hen. I eat cereals, small insects, earthworms, etc. இங்கே butterfly. I am a butterfly. I suck nectar from flowers. இங்கே I am a spider. I eat small insects that fall in my web. அடுத்து elephant பற்றி கொடுத்துருக்காங்க. I am an elephant. I feed on coconut leaves, plants, sugarcane, banana, etc. I use my trunk to take my food. இங்கே earthworm பற்றி கொடுத்துருக்காங்க. I am an earthworm. I ingest soil with organic waste and microbes. Help the animals to find their food. Use different color for each animal. இங்கே வந்து cat என்ன சாப்பிடும்? cat வந்து எலியை சாப்பிடும்.
அடுத்து இங்க ஹனிபீ வந்து ஃப்ளவருக்கு போகும். நெக்ஸ்ட் இங்க ஸ்குரில் இருக்கு, பழம் சாப்பிடும். அடுத்து டைகர் டீரை சாப்பிடும். Complete the worksheet using the following hints: tiger, lizard, deer, dove, honeybee, butterfly, goat, fox, squirrel, woodpecker. Worksheet உங்களோட நேம் இங்க எழுதிக்கோங்க, டேட் இங்க போட்டுக்கோங்க. grain eating animals இங்க கொடுத்திருக்கிற லிஸ்ட்ல இருந்து நீங்க grain eating animalsன்றதை எதுன்றதை எழுதணும். dove, squirrel. plant eating animals: deer, goat. flesh eating animals: tiger, fox. honey eating animals: honeybee, butterfly. insect eating animals: lizard, woodpecker. Classification of animals based on their eating habits. Do all animals eat the same type of food? எல்லா அனிமல்ஸும் வந்து ஒரே மாதிரி ஃபுட் சாப்பிடுமா? இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு உணவு பழக்கம்ன்றது வேற வேறையா இருக்கும். Have you ever seen a lion eating grass or goat eating meat? நம்ம வந்து சிங்கம் வந்து இலைய சாப்பிட்டோ இல்லை வந்து கோழி வந்து ஆடு வந்து கறியை சாப்பிட்டோ பார்த்துருக்கோமா? கிடையாது. இங்க ஹெர்பிவோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஹெர்பிவோர்ஸ்னா plant eating animals. plant மட்டும் தான் சாப்பிடும்ன்றது தான் herbivores. animals that eat only plants are called herbivores animals or herbivorous. அது என்னென்னலாம்? deer, giraffe, cow, goat, elephant இதெல்லாம் வந்து plant மட்டும் தான் சாப்பிடும். they have short, straight edged, flat front teeth called incisors to bite the grass and leaves. அடுத்து கார்னிவோர்ஸ். கார்னிவோர்ஸ்னா என்ன? ஃப்ளஷ் மட்டும் சாப்பிட்றது தான் கார்னிவோர்ஸ். ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ் ஆர் கால்ட் கார்னிவோர் அனிமல்ஸ் ஆர் கார்னிவோரஸ். எக்ஸாம்பிள் ஹியனா, டைகர், lion, cheetah and seal. They have sharp pointed teeth called canines. Canines are used to tear the flesh of animals. Only flesh மட்டும் சாப்பிட்றது carnivores. Forest, a natural home for wildlife. அடுத்து வந்து omnivores இருக்கு. omnivoresனா என்னன்னா பிளான்ட்டையும் சாப்பிடும், அனிமலையும் சாப்பிடும். அதுதான் அனைத்துண்ணி அப்படின்னு பேரு omnivores. Some animals eat both plants and the flesh of other animals. These animals are called omnivorous animals or omnivorous. Example, bear, man, crow, hen and fox. நம்ம வந்து மனிதர்கள்லாம் இருக்கோம். நம்ம வந்து கீரை அப்படி கூட சாப்பிடுவோம், காய்கறி தாவரத்தில் கிடைக்கிற பொருளையும் சாப்பிடுவோம், இதே கோழி ஆடு இப்படியும் சாப்பிடுவோம். அதனால அவங்கலாம் வந்து ஆம்னிவோர்ஸ். மேன்லாம் வந்து ஆம்னிவோர்ஸ்ல தான் வருவாங்க. These animals have a combination of tearing, biting and grinding teeth. Animals that hunt other animals are called predators. Animals that are hunted are called prey. Predatorனா மற்ற விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்ற விலங்குக்கு பேரு predator. அது எந்த அனிமல் வந்து இரையாகுதோ, உணவாகுதோ அதுக்கு பேரு prey. Observe the pictures and draw a line to connect them to the appropriate jars. இங்க வந்து herbivore, carnivore, omnivore கொடுத்துட்டாங்க. ஹெர்பிவோர்னா பிளான்ட்ஸ் மட்டும் சாப்பிட்றது. எலஃபண்ட், கவ், இதெல்லாம் கவ், கோட் இதெல்லாம் வந்து பிளான்ட் மட்டும் சாப்பிட்றது. அடுத்தது கார்னிவோரில் எது எது வரும்? இமேஜை பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்னிவோரில் எது வரும்? ஆம்னிவோர்னா பிளான்ட்டு அப்புறம் அனிமல் ரெண்டுத்தையுமே சாப்பிட்றது தான் ஆம்னிவோர். மேன்லாம் ஆம்னிவோரில் தான் வரும். An adult elephant can eat up to 136 kg of food in a day. Some of us have colorful fishes in our homes as pets. We keep them in small water tank known as aquariums. சின்ன வாட்டர் டேங்க்குக்கு பேரு அக்வாரியம் அப்படின்னு சொல்றாங்க.
Circle the foods that the animal will eat. You can choose more than one if applicable. இப்போ வந்து சிங்கம் வந்து என்ன சாப்பிடும்? கறி தான் சாப்பிடும், ஃப்ளஷ் தான் சாப்பிடும். பூனை என்ன சாப்பிடும்? எலியும் சாப்பிடும், மில்க்கும் குடிக்கும். அதெல்லாம் நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். க்ரோ என்ன சாப்பிடும்? க்ரோ வந்து எல்லாமே சாப்பிடும், எல்லாத்துக்குமே நீங்கள் ரவுண்ட் பண்ணலாம். கோட் வந்து ஒன்லி பிளான்ட்டை மட்டும்தான் சாப்பிடும், பிளான்ட்டை மட்டும் ரவுண்ட் பண்ணணும். From the given diagram, identify which animal group is represented by B and the write 3 examples of it. இங்க வந்து A வந்து eats only plants னு கொடுத்திருக்காங்க. அடுத்து B eats both plants and animals னு கொடுத்திருக்காங்க. C eats only flesh னு கொடுத்திருக்காங்க. Example B ஓட எக்ஸாம்பிள்ஸ் என்ன? eats both plants and animals னா என்னென்னலாம்? human, crow, bear இதெல்லாமே வந்து plant, animal ரெண்டையுமே சாப்பிடும். Mouth parts of animals. Do you know the parts in your mouth? Lips, teeth, tongue. Do you know the use of teeth? They cut and chew the foodstuff. Or all the teeth have same size and shape? No. Yes. The teeth have different shapes and size based on their functions. We will learn the more about these mouth parts. Mouth parts are different parts of the mouth that are adapted based on the nature of food that the animal eats. ஒவ்வொரு அனிமலும் எந்த மாதிரியான ஃபுட் சாப்பிடுன்றதை பொறுத்து அதோட டீத் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்க எலிஃபண்ட் கொடுத்திருக்காங்க. The elephant uses its trunk for picking up food and sucking water. அது எதை யூஸ் பண்ணும்? இந்த ட்ரங்கை தான் யூஸ் பண்ணும். டாக் வந்து என்ன பண்ணும்னா லிக்விடை குடிக்கிறதுலாம் அதுக்கு அதோட டங்கையே யூஸ் பண்ணி குடிக்கும். Butterfly has a tube-like structure to suck nectar from the flowers. Mosquito என்ன பண்ணும்? needle-like structure இருக்கு, blood-ஐ வந்து suck பண்றதுக்கு. இங்க lizard வந்து அதோட sticky tongue-ஐ யூஸ் பண்ணி அது insects எல்லாம் பிடிச்சி சாப்பிடும். Have you ever wondered why birds have beaks of different shapes and sizes? Beaks of birds. Eagle எப்படி இருக்கும்? Eagle has strong, sharp curved beak to catch prey and tear its flesh. Kingfisher எப்படி இருக்கும்? Fish eating birds have spear-like beaks designed for stabbing fish. அடுத்து parrotக்கு எப்படி இருக்கும்? The hooked short beak of parrot helps to collect and eat the grains. Grains-ஐ சாப்பிடுற மாதிரி அதுக்கு இருக்கும். Woodpecker, strong chisel beak of woodpecker is used to make hole in the trees and catch small insects. அதனால மரத்துல கொத்துற மாதிரி அதோட மூக்கு இருக்கும். Sparrow has short conical beak which helps to crack open the shells and extract the inner nut or seed. அதாவது வந்து ஒரு விதையெல்லாம் உடைச்சி சாப்பிடுற அளவுக்கு சிட்டுக்குருவிக்கு இருக்கும். Duck has flat beak that helps to grip plant and insect from water. Draw the beaks of birds which perform the following functions. Eat grains birdsக்கு எப்படி இருக்கும்? Eat flesh எப்படி இருக்கும்ன்றதை நீங்க இங்க வரையணும். Draw and color the parrot. Parrot வரைஞ்சி கலர் பண்ணணும் இது மாதிரி. Observe the picture and name the animals in it. இந்த இமேஜ்ல எப்படி கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து லயனோட இமேஜ் இருக்கு, அப்படியே அனிமல் மாறி மாறி வருது. அதை நீங்க என்னன்றது அந்த நம்பருக்கு நேரா அது என்னன்றதை எழுதணும். லயன், ஜிராஃபி, ஜீப்ரா, எலிஃபண்ட், டைகர், ஃபிஷ். அடுத்து food chain. When you look around, you can see the following. The grass is food for deer and deer is food for tiger. Plants are food for grasshoppers and grasshoppers are food for bird. From these examples, we observe that plants are food for many animals which in turn become food for other animals. எல்லாத்துக்குமே பேசிக் ஃபர்ஸ்ட் உணவு எதுன்னா பிளான்ட்ஸ் தான். அதுதான் வந்து
ஃபர்ஸ்ட் ஃபுட் செயின்ல இருக்கும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபுட் செயின். இங்க கிராஸ் கொடுத்துருக்காங்க. கிராஸை வந்து மான் சாப்பிடும், மானை வந்து டைகர் சாப்பிடும். இதான் வந்து ஃபுட் செயின். This is a food chain. It gives us information on how living things are related with one another by the food they eat. Here the grass is eaten by deer, the deer is eaten by the tiger. The food chain usually starts with plants and ends with carnivores or omnivores. Food chain வந்து எப்பவுமே வந்து plantல தான் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து ஆம்னிவோர்லயோ இல்ல கார்னிவோர்லயோ முடியும். Other examples for food chain. வேற என்னென்ன food chain இருக்கு? Leaves இருக்கு, caterpillar, hen, hawk. அடுத்தது grass, grasshopper, rat, owl. Food web. Food webனா என்ன? Food webனா நிறைய food chainலாம் சேர்ந்தது தான் food web. Every organism can feed on different kinds of food, so a single organism will be a part of a many food chain. These food chains are interconnected to form a web. Hence a food web is an interconnection of multiple food chains. Food chains நிறைய சேர்ந்தது தான் food web. Transfer of energy between organism of different energy sources occurs through the food web. Energy வந்து transfer ஆகுது food web மூலமா. இங்க கொடுத்திருக்காங்க example of food web. கீழே இங்க grass இருக்கு. grass, அடுத்தது grasshopper, frog, eagle. இது வந்து ஒரு food chain. அடுத்தது இங்க carrot இருக்கு. carrotல இருந்து rabbit, rabbitல இருந்து fox, eagle. இது ஒரு food chain. இது மாதிரி நிறைய food chain சேர்ந்தது தான் food web. Select the food chain that can exist in nature. Grass இருக்கும், grass rabbit சாப்பிடும், rabbit fox சாப்பிடும், fox lion சாப்பிடும். இது நேச்சுரலா இருக்கிறது. Form any two food chains using the following. Food chain என்ன? grass இருக்கு, grass fish சாப்பிடும், fish dolphin சாப்பிடும், plant insect kingfisher சாப்பிடும். Complete the food web. இங்க வந்து frog இருக்கு, eagle இருக்கு. அப்ப இடையில என்ன வரும்? snake தான் வரும். அடுத்து கீழே இங்க cat இருக்கு, இங்க grains இருக்கு. அப்ப இடையில rat தான் வரும். Evaluation. Choose and write the correct answer. Mosquito sucks its food. Which of the animal given below suck their food? எது வந்து suck பண்ணி சாப்பிடும்? butterfly தான். Bear sometimes eats pumpkin and sometimes eats fish. So it is an omnivore. A bird that has beak which helps it to crack open shells and eat the seed inside is என்னது? Sparrow. Flesh-eating animal have well-developed canines. Elephant is a herbivore. அது வந்து plant மட்டும்தான் யானை சாப்பிடும். Choose the carnivore. Lionன்றது carnivore. In a food chain, a frog can be placed immediately before a snake. Select the animal that has similar eating habit like a bear. Bear மாதிரி அப்படின்னா hen தான் சொல்லலாம். hen வந்து பிளான்ட்டையும் சாப்பிடும், அனிமலையும் சாப்பிடும். Find the odd one based on the habitat. Deer, fox இதெல்லாம் வந்து terrestrial, fishன்றது வந்து aquatic. Which of the following has different eating habits compared to the others? Cow, elephantலாம் வந்து plant மட்டும்தான் சாப்பிடும், dogன்றது different. Fill in the blanks. A small habitat is. Small habitat என்னது? ஒரு இலை கூட small habitat தான். Butterflies suck nectar from flowers. Chisel beak is present in woodpecker. The parrot eats nuts. A food chain always begins with எதுல start ஆகும்? food chain எப்பவுமே plantல தான் start ஆகும். Answer the following questions. Land and water are common habitats. Land and water are common habitats. What is a habitat? Habitat na enna? The living place of an animal or a plant is called habitat. ஏதோ ஒரு உயிரினம், அது பிளான்ட்டோ அனிமலோ, அது வாழற இடத்துக்கு பேரு தான் habitat, வாழிடம். Give two examples for each. Terrestrial animal என்னது? cow, lion இதெல்லாம் வந்து terrestrial animal. Aquatic animal எது? crab, fish இதெல்லாம் வந்து aquatic animal.
Why animals move from place to place? Animals move from place to place to search their food. ஃபுட்டுக்காக தான் வந்து அனிமல்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. அடுத்து nectar is the food of butterfly. Then what is the food of earthworm? Earthworm என்ன சாப்பிடும்? Earthworm ingests soil with organic waste and microbes. மண்ணில் இருக்கிற மக்கி போன பொருட்களை தான் earthworm வந்து சாப்பிடும். Differentiate a herbivore from a carnivore. Herbivoreனா என்ன? Herbivore eats only plants but carnivore eats only flesh. இதுதான் வந்து வித்தியாசம் ஹெர்பிவோருக்கும் கார்னிவோருக்கும். Is human an omnivore or carnivore? Human is an omnivore. ஏன்னா நம்ம ஹியூமன் வந்து பிளான்ட்லேருந்து கிடைக்கிறதையும் சாப்பிடுவோம், அனிமல்ஸையும் சாப்பிடுவோம். அதனால omnivore. Give an example of food chain. Grass, deer, lion. இது வந்து ஒரு simple food chain. Choose the correct food chain from the following. Leaf, insect, bird. இதுதான் வந்து food chain, natural food chain. Second lesson முடிஞ்சிருச்சு. Thank you.